வணக்கம் மக்களே. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சென்னையில் சமீபமாக பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் சர்ஜரி, பீடியாட்ரிக் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் இந்த உயிரிழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. அது பெரிய சர்ச்சையாக வந்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஊடகத்தில், செய்தியில் எல்லாத்துலேயுமே வந்து அது ஒரு பெரிய சர்ச்சையாக வந்துட்டு பகிர்ந்துருந்தாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரெக்கரண்ட்டாக நிமோனியா வர்றதுக்கு ஹார்ட்டு ஒரு முக்கியமான காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணத்தில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்துட்டு இந்த கேஸ்லேருந்து நம்ம மக்களான நம்பளும் மருத்துவமனையான நம்பளும் என்னெல்லாம் வந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக அக்கறையோடவும் பேசுவோம். வாங்க வீடியோவில் செல்லலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தைங்க, ரொம்ப கம்மி ஏஜ். ஓகே, இப்போ இதுக்கு ரொம்ப பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த நிமோனியா காய்ச்சல் வருகிறது. நிமோனியா காய்ச்சல் அப்படின்றது என்ன அப்படின்னா நுரையீரலில் இன்ஃபெக்ஷன் ஆகிறது தான் நிமோனியா. நம்ம அடிக்கடி சொல்லுவோம் லங்ஸ் இன்ஃபெக்ஷன் தான் நிமோனியா. நிமோனியா காய்ச்சல் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தால் வந்து வரும். ஆனால் அதே குழந்தைங்களில் அடிக்கடி நிமோனியா காய்ச்சல் வருதுன்னா ஹார்ட்டையும் பார்ப்பாங்க. ஏன் சார் ஹார்ட்டை பார்க்குறாங்க நிமோனியா காய்ச்சலுக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு டவுட் வந்து வரலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஹார்ட்டு நான் சொன்னேன், ஹார்ட்டையும் நுரையீரலையும், இருதயத்தையும் நுரையீரலையும் நீங்கள் பிரிக்க முடியாது. ரெண்டும் ஒன்றா வந்து பின்னி பெஜஞ்சு இருக்கிற ஒரு இடம். எப்படி சார் அப்படின்னா உங்கள் ஹார்ட்டோட வேலை என்ன? நல்ல ரத்தத்தை உடம்பு ஃபுல்லாக சர்க்குலேஷனுக்கு அனுப்பும், கெட்ட ரத்தத்தை நுரையீரலுக்கு அமுச்சு சுத்தம் செய்ய வைக்கும். அப்போது இந்த கெட்ட ரத்தத்தை நுரையீரலுக்கு அனுப்பிச்சு சுத்தம் செய்ய வைக்குதுல்ல, அந்த பைப்பு பேர் தான், அந்த கனெக்ஷன் பேர் தான் பல்மனரி ஆர்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பல்மனரி ஆர்ட்ரி வழியாக தான் ரைட் சைடில் இருந்து அந்த ரத்தம் பம்ப் பண்ணி அந்த கெட்ட ரத்தம் வந்து அந்த பல்மனரி ஆர்ட்ரி வழியாக நுரையீரலுக்கு போய் நுரையீரலில் சுத்தம் செஞ்சு திருப்பி சுத்தம் செஞ்ச ரத்தம் வந்துட்டு பல்மனரி வெயின் அப்படின்ற ஒரு ரத்த குழாய் வழியாக லெஃப்ட் சைடு இடது பக்கம் வந்துட்டு இருக்கிற இருதயத்துக்கு வந்து இறங்குது. அங்கேருந்து இருதயம் வந்து ரத்தத்தை வந்து லெஃப்ட் சைட்லேருந்து உடம்பு ஃபுல்லாக வந்து பியூரிஃபிகேஷனுக்கு அனுப்புது. பியூரிஃபைட் பிளட்டை உடம்பு ஃபுல்லாக அனுப்புது. ஸோ எப்படி கனெக்டடாக இருக்குது பார்த்தீங்களா? கெட்ட ரத்தத்தையே நல்ல ரத்தத்தை மாற்றுறது வந்துட்டு லங்ஸு, அந்த லங்ஸு அந்த நல்ல ரத்தத்தை திருப்பி இருதயத்துக்கு வந்து கொடுக்குது லெஃப்ட் சைடுக்கு, அது வந்து உடம்பு ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணுது. இப்போது இதில் ஏதாவது இருதயத்தில் கோளாறு வந்ததுன்னா நுரையீரலை தானே பாதிக்கும். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ இந்த குழந்தைங்க கேஸில் இந்த வேல்வ் ப்ராப்ளம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த நடுவில் இருக்கக்கூடிய செப்டம்னு சொல்லக்கூடிய தண்டு ப்ராப்ளம், இதெல்லாம் ஏதாவது இருதயத்தில் வந்ததுன்னா அப்போ இன்டைரக்டாக நுரையீரலுக்கு போகிற ரத்த சப்ளை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாகும். இப்போ உங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னா இது இருதயத்தோட லெஃப்ட் சைடு, இது இருதயத்தோட ரைட் சைடு. ஓகேங்களா? ரைட் சைடு வந்து நுரையீரலுக்கு சுத்தம் செய்ய போகுது. ஓகே, இப்போ லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு டிஃபெக்ட் இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு வந்து ரத்தம் வந்து அதிகமாக போக ஆரம்பிச்சிடும் கீழே போகிறதோட. ஏன்னா நடுவில் ஒரு ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டை தான் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஓட்டை கீழ்ப்பகுதியில் இருந்ததுன்னா அதுதான் வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட்னு சொல்கிறோம். அந்த ஓட்டை மேல் பகுதியில் ஆஃப் இருதயத்தில் இருந்ததுன்னா ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட்னு சொல்கிறோம். அப்போ இந்த டிஃபெக்ட் வழியாக அந்த ஓட்டைகள் வழியாக வந்து ரத்தங்கள் வந்துட்டு சருன்னு ரைட் சைடுக்கு போயிடுது. அப்போ லெஃப்ட் சைடு இருதயத்துலேருந்து ரைட் சைடு இருதயத்துக்கு ரத்தங்கள் அதிகமாக போகும்போது ரைட் சைடு இருந்து எங்கே போகுது? நுரையீரலுக்கு அதிகமாக ரத்தம் போகும்போது அந்த நுரையீரலில் ரத்தம் அதிகமாக தேங்க ஆரம்பிக்குது. அப்போ நுரையீரலில் ரத்தம் அதிகமாக தேங்க ஆரம்பிக்குது அப்படின்னா அது பேர் தான் பல்மனரி கன்ஜெஷன், பல்மனரி எடிமா, எப்படி வேணால் சொல்லலாம். அப்போது குழந்தைங்களில் ரைட் சைடு வழியாக ரத்தங்கள் அதிகமாக நுரையீரலில் போய் சேரும் போது நுரையீரல் எப்பவுமே கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்குது, வெட்டாக இருக்குது, பல்மனரி எடிமா, பல்மனரி கன்ஜெஷனோடு இருக்குது, இருமிகிட்டே இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஈரத்தன்மையோடு இருந்துக்கிட்டு இருந்ததுன்னா கிருமிங்க ஈஸியாக உள்ளே போய் இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகுது. இப்போ உங்களுக்கு புரியுதா? அப்போ நுரையீரல் ஈரத்தன்மையாக இருந்ததுன்னா கிருமிகள் உள்ளே பூந்து இன்ஃபெக்ட் பண்ணுது. கிருமிகள் உள்ளே பூந்து இன்ஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அது பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நிமோனியா அப்படின்னு சொல்கிறோம். முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த குழந்தைங்களுக்கு ரெக்கரண்ட்டாக வந்துட்டு நிமோனியா வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இந்த கிருமி ரெக்கரண்ட்டாக வந்து இன்ஃபெக்ட் ஆகுது முக்கியமான காரணம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஹார்ட்டில் வந்து வேல்வ்லையோ இல்லை செப்டத்துலேயோ வர டிஃபெக்ட். இப்போ இந்த ஹார்ட் வேல்வில் வர ஒரு டிஃபெக்ட் ஒன்று சில பேர் தான் சொல்கிறோம் பாருங்கள். ஏஎஸ்டி அப்படின்னா என்னன்னா ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட், ஹார்ட்டோட மேல் பகுதியில் ஓட்டை இருக்கிறது. விஎஸ்டி வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட், இது ஹார்ட்டோட கீழ்ப்பகுதியில் ஓட்டைகள் இருக்கிறது.
ஏவி செப்டல் டிஃபெக்ட், அதாவது என்னன்னா வந்து மேல் பகுதி கீழ்ப்பகுதி ரெண்டுத்துலையுமே ஓட்டை இருக்கிறது, இதுலேயும் வந்து நடக்கலாம். இது எல்லாமே வந்து என்ன பண்ணுன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற ரத்தத்தை ஷண்ட் வையா ஓட்டை வையா ரைட் சைடு கொண்டு போய் நுரையீரலோட நீர்த்தேக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணுது மக்களே. இதுதான் முக்கியமான ரீசன் நிமோனியா வந்து இந்த குழந்தைங்களுக்கு அடிக்கடி வருதுன்னா நம்ம செக் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. சில நேரத்தில் லெஃப்ட் சைடோட வேல்வ் ஏதாவது அடைச்சிக்கிட்டு இருந்தாலும் பேக் ஃப்ளோ ஆகி லங்ஸுக்கு போயும் நம்மளுக்கு வரலாம். எக்ஸாம்பிள் வந்து இந்த லெஃப்ட் சைடில் ஒரு முக்கியமான ஒரு வேல்வ் இருக்குது, அந்த வேல்வ் பேர் தான் மைட்ரல் வேல்வ் அப்படின்னு சொல்லுவாங்க, பைகஸ்பிட் வேல்வ்னு சொல்லுவாங்க. அந்த வேல்வ் அடைச்சிக்கிட்டு இருந்தாலும் லெஃப்ட் சைடில் இருக்கிற ரத்தம் வந்து கீழே போக முடியாமல் பின்பக்கமாக தங்கி ஹார்ட்டுக்கு போய் லங்ஸுக்கு போய் லங்ஸில் நீர்த்தேக்கம் ஏற்படுது. அப்போது ஓவரால் கான்செப்ட் என்னென்னா, நுரையீரலில் நீர் தேங்கக்கூடாது. நுரையீரலில் நீர் தேங்குச்சுன்னா கிருமிகள் எப்போ வேணால் உள்ளே பூந்து நிமோனியா பண்ணலாம். இவ்வளோ தான் ஒரு கான்செப்ட். அப்போ நுரையீரலில் வந்து நீர் தேங்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த இருதயத்தில் இருக்கிற வேல்வு மற்றும் இந்த செப்டலில் உள்ள ஓட்டைகள் மற்றும் அடைப்புகள். இந்த மாதிரி ஒரு கேஸோட தான் அந்த குழந்தை வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு இருதயத்தில் வந்து ஓட்டை வேல்வில் பிரச்சனை மாதிரி இருக்குது. அப்போது ரொம்ப நாளாக வந்து அடிக்கடி நிமோனியான்னு வந்து போணுச்சுன்னா அந்த குழந்தை திடீர்னு ஏதாவது ஆயிடுன்றதுக்காக மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல அடைப்பு இருக்குது, எவ்வளோ அடைப்பு இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆன்ஜியோலாம் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது தான் அந்த பிரச்சனை நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து அந்த குழந்தை வந்து இறந்துருக்கு. அது இவங்கக்கிட்ட சொல்லலை. அப்புறம் அந்த குழந்தை இறந்துருச்சு. இந்த மாதிரி வாக்குவாதங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த முதல் பார்ட்டு முடிஞ்சிருச்சு. என்னென்னா நுரையீரலில் வந்து நீர் தேங்குச்சு பிகாஸ் ஆஃப் எனி ஹார்ட் கண்டிஷன்னாலும் கிருமிங்க உள்ளே தாக்கி பிரச்சனை உண்டாக்குன்றது முதல் பாதி. அது முடிஞ்சிருச்சு. அதில் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டாவது பாதி வந்து நான் இம்பார்ட்டண்ட்டாக பேச வரும்போது என்னென்னா, இந்த இடத்துல வந்து ஏன் அது பிரச்சனையாக மாறுச்சு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஆப்ரேஷனுக்காக எங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டாக்டரோ இல்லைன்னா மருத்துவமனையோ எப்பவுமே யாரையுமே ஃபோர்ஸுன்றது பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த விஷயம், அந்த மாத்திரை சாப்பிடணுமா, அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா அப்படின்றது இண்டிவிஜுவலாக பேஷண்ட்டோட சாய்ஸ். அவங்களோட உடம்பு, அவங்க குழந்தை, அவங்க தான் முடிவெடுக்கணும் ஆப்ரேஷன் பண்ணலாமா வேணாமான்னு. நம்ம யாருமே ஒருத்தவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதோ இல்லைனா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதோ பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப தவறுதலாக போய் முடியும். அது எதுவும் வந்து நம்ம பண நோக்கத்துக்காகவோ லாப நோக்கத்துக்காகவோ வந்து பண்ணுற மாதிரி வந்துட்டு யாராக இருந்தாலும் அப்படி தான் யோசிப்பாங்க சாமானிய மக்கள். அதனால் அனைத்து டாக்டர்களும் சரி, மருத்துவமனையும் சரி, யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி ஃபோர்ஸ் பண்ணியிருந்தால் வந்துட்டு அது தப்பு. யாரும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. எங்கே இந்த மாதிரி அடைப்பு இருக்குங்க, இந்த மாதிரி வந்துட்டு பண்ணணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பேஷண்ட் சைட்லேயும் நம்ம சொல்கிறது என்னென்னா, எப்பவுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணணும், இந்த மாதிரி வேல்வை மாற்றணும், இது ரீப்ளேஸ் பண்ணணும், இந்த மாதிரி சம்திங் சர்ஜரி அப்படின்னு ஒரு ஆங்கிள் வந்து வரும்போது தயவு செஞ்சு மக்களான உங்களுக்கும் நம்மளுக்கு வந்து இந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா இவங்களுக்குலாம் வந்து என்ன அட்வைஸ் நம்ம சைட்லேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இன்னொரு ஒப்பீனியன் எடுக்கக்கூடாது அப்படின்றது ஒரு எளிமையான விஷயம். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சீனியர் கார்டியாலஜிஸ்ட்டை பார்க்கலாம், இன்னொரு சீனியர் கார்டியாலஜிஸ்ட்டை பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் பண்ணணுன்றாரு, இன்னொரு டாக்டர் வேணாம் இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னாருன்னா அப்போ கொஞ்சம் யோசிக்கலாம்ல. அப்போ மூணாவது ஒரு டாக்டர்கிட்ட கேட்டு அவரு என்ன சொல்கிறாரு நம்ம கன்ஃபர்மேஷன் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஃபீல் ஆகுது, கண்டிப்பாக இதை பண்ணணுமான்னு ஒரு டவுட்டில் இருந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் மக்களுக்குள்ள ஒரு இது இருந்ததுன்னா தயவு செஞ்சு இன்னொரு டாக்டரை போய் பாருங்கள். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி இதில் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மருத்துவமனை மற்றும் மருத்துவர்களுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. நிறைய மருத்துவமனைகள் இருக்குது, நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, செமி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, எவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்குது. தனி பொது மருத்துவர்கள் இருக்காங்க, ஸ்பெஷாலிட்டிஸ்ட் இருக்காங்க. இது அமெரிக்கா கிடையாது. அதாவது அவங்க சொல்கிற மாதிரி 3 மாதங்க அப்புறம் ஒரு டாக்டரை பார்க்கணும், 6 மாதங்க அப்புறம் தான் இந்த டாக்டர், அப்படிலாம் கிடையாது. இந்தியா மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃப்ரீ ஆக்சஸ் டு த மெடிக்கல் சர்வீஸ் வந்துட்டு எந்த ஊர்லேயுமே கிடையாது. ஸோ அந்த ஆப்ரேஷனுக்கு வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னும் போது இந்த 2 ஆங்கிளும் யோசிக்கணும். ஓகேங்களா? நம்ம வந்து ஃபோர்ஸும் பண்ணக்கூடாது, அது ஃபஸ்ட்டு. அந்த சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க தெரியும் உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா கண்டிப்பாக நம்ம ஊரில் பல மருத்துவர்கள் இருக்காங்க அப்படின்னும் போது 2-3 ஒப்பீனியன் வாங்கிக்கிறது எந்த தப்பும் இல்லை அப்படின்றது நம்மளோட பார்வை. இது ஒன்று. ரெண்டாவது,
இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு அந்த சைடில் இருந்துட்டு டெத்தை பற்றி எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, எப்பயும் இறந்துட்டு இருக்காங்க, எங்ககிட்ட வந்து எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு சொல்கிறாங்க. ரிகார்டிங் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களே அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க, அவங்க என்னை உள்ளே விடலை, அப்புறம் நானே வந்து தள்ளிட்டு கிட்டிட்டு உள்ளே போய் பார்த்தா அவங்க இந்த மாதிரி இறந்து கிடக்கிறாங்க, எங்ககிட்ட எதுவுமே சொல்லலையேன்னு. எப்போ இம்பார்ட்டண்ட்டாகவே ஒரு பேஷண்ட் வந்து கொலாப்ஸ் ஆகுறாங்க ஒரு ப்ரொசீஜர் பண்ணும்போது வந்துட்டு அவங்களோட வைட்டல்ஸ் கம்மியாகுது, பிபி கம்மியாகுது, பல்ஸ் கம்மியாகுது, ஏதாவது கொலாப்ஸ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுதுன்னா உடனே வந்து மருத்துவர்கள் அங்கே சிபிஆர்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க, கார்டியோ பல்மரி ரிசசிட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த சிபிஆர் ஆரம்பித்து அட்ரினலின், அட்ரோபின், இந்த மாதிரி வென்டிலேட்டர் சப்போர்ட், இது எல்லாமே ஏபிசி ப்ரோட்டோக்கால், சிஏபி ப்ரோட்டோக்கால், இது எல்லாமே ஏசிஎல்எஸ் ப்ரோட்டோக்கால் எல்லாமே ஃபாலோ பண்ணி முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த முயற்சி வந்துட்டு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட போகும். ரொம்ப வயசானவங்க அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வந்துட்டு நம்ம அரை மணி நேரம் ட்ரை பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் இளப்ப பீப்புள்ஸ்னா தே வில் ட்ரை ஈவன் 1 hour. ஸோ அந்த 1 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பி ட்ரைங் எப்படியாவது அந்த ஹார்ட் திருப்பியே வந்துருமா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வெளியே வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது நியூஸ் போயிருக்கோம், சிக்காயிட்டாங்க, ப்ரொசீஜரில் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி. ஏன்னா எடுத்த உடனே போயிட்டு இறந்துட்டாங்கன்னா அவங்க பயந்துருவாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த டைமில் இவங்களுக்கு ஒரு பயம் வந்து என்னடா நடக்குது உள்ள அப்படின்ற மாதிரி. அப்போ தான் அவங்க வந்து அந்த டெத்தை முடிச்சிருப்பாங்க, சரி போய் சொல்லலான்றதுக்குள்ள இவங்க உள்ளே போய் வந்து பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லலை அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக டெத்துன்றது டிஸ்க்ளோஸ் பண்ண தானே செய்வாங்க. எப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இருப்பாங்க? அதை எடுத்த உடனே யாராக இருந்தாலும் அந்த ப்ரொசீஜர் பண்ணி வெளியே வந்து நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி டேரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் அதுக்கு ஏற்றுக்க முடியாது. அப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுறாங்க அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சீரியஸாகி தான் இறந்துருப்பாங்க. அப்போ அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை வந்துட்டு என்னென்னலாம் நடக்குதுன்ட்டு பொறுமையாக தான் அப்டேட் பண்ணி கடைசியில் டெத்துன்னு வந்து டாக்டருங்க ஜென்ரலாக சொல்லுவாங்க. அதை வந்து மக்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஆனால் லாஸ்ட்டாக இன்னொரு குற்றச்சாட்டு, அந்த பொண்ணு அவங்களோட அப்பாவோ சம்திங் பேரண்ட்ஸ் வந்து அதாவது அந்த பேரண்ட்டோட அம்மா அப்பா அந்த கிராண்ட் ஃபாதர்ஸ் யாரோ வச்சுருந்தாங்க. என்னென்னா நிறைய ஹிந்தி டாக்டருங்க இருக்காங்க, ஹிந்தி பேசுகிறாங்க, எங்களுக்கு வந்து எதுவுமே புரியல, அவங்க இன்னொரு டாக்டர்கிட்ட சொல்கிறது அந்த டாக்டருக்கே புரியல, கேட்டால் அவங்கள போய் கேட்டுக்கோங்க, அவர் தானே சொன்னார், எனக்கே புரியல அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வேறு பிரச்சனைகள் அப்படின்னாங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது. ஆமாம், ஹிந்தி பேசுகிறாங்க, அவங்க ஹிந்தி பேசுகிறாங்க, அவங்க சொல்கிறது எதுவுமே ஆகலை. இன்னும் உங்கள்கிட்ட ஒன்று சொன்னால் இன்னொருத்தர் சொல்லும்போது எனக்கு தெரியல, அவரை போய் கேளுங்க. அந்த ஒரு கண்டினியூட்டியே இல்லை. ஒரு ஆப்ரேஷன் தெரியல, 4 பேர் புரிஞ்சால் தானே அது பண்ண முடியும். ஒருத்தர் தான் புரியுது, 3 பேர் புரியல. லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஆமாம், லாங்குவேஜ் ப்ராப்ளம். கம்யூனிகேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. கம்யூனிகேஷன் கேப்புன்றது நடக்கக்கூடாது. பாதி பிரச்சனை இந்த உலகத்தில் நடக்கிறதே இந்த கம்யூனிகேஷன் கேப்னால தான். நம்ம ஒன்று சொல்லியிருப்போம், எதிர்க்கிறவங்களுக்கு அது புரிஞ்சிருக்காது. நம்ம ஒன்று சொல்லியிருப்போம், ஆனால் அவங்க வேற ஒன்று எதிர்பார்த்துருப்பாங்க. நம்ம வேற ஏதோ சொல்லியிருப்போம், அவங்க வேற ஏதோ நினச்சிருப்பாங்க. இவங்க முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, மேபி இது ஒரு சீரியஸ் ஆப்ரேஷனு அப்படின்றத வந்துட்டு எளிமையான முறையில் சொல்லாமல் we are going to go inside and put a stent there அப்படின்னு வச்சுக்கோங்க. எதிர்க்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஏதோ பெரிய டாக்டர் தான் சொல்கிறாரு போலன்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இதில் என்ன சிக்கல்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி நிமிஷத்தில் 10 கேஸ் 9 கேஸ் வந்து சக்ஸஸ் ஆகிட்டு ஏதாவது ஒரு கேஸ் இப்படி நெகட்டிவ் ஆகும்போது இந்த மாதிரி பூதாகரமாக ஆகிடுது. அப்போ இந்த மாதிரி பூதாகரமாக ஆகக்கூடாதுன்னா முன்கூட்டியே வந்துட்டு அந்த பேரண்ட்ஸ்க்கு தெளிவாக லோக்கல் லாங்குவேஜில், தமிழ் பேரண்ட்ஸ்னால் தமிழில், தெலுங்கு பேரண்ட்ஸ்னால் தெலுங்கில், ஹிந்தி பேரண்ட்ஸ்னால் ஹிந்திலன்னு சொல்லிட்டு லோக்கல் லாங்குவேஜில் அந்த டாக்டர்ஸ்கள் பேசணும். அந்த லோக்கல் லாங்குவேஜில் டாக்டர்கள் பேசி ஒரு விஷயமா புரிய வச்சு, இந்த இடத்துல இப்படி பண்ண போகிறோங்க, இப்படி பண்ணால் இந்த மாதிரி ஆகலாங்க, இதெல்லாம் முன்கிட்டே சொல்லிடுறோங்க, உங்களுக்கு ஓகேவாங்க அப்படின்ட்டு பணிவோடு கேட்கணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்டு எல்லாம் எங்களுக்கு ஓகேனா அப்போ இதெல்லாம் படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கன்சென்ட்னு ஒன்று வாங்குவாங்க. மொத்தமாக படித்து பார்த்து இந்த மாதிரி உள்ளே போகிறோம், அந்த இடத்துல ரத்த குழாய்கள் வந்து விரிக்கும் போது ரத்த ஃப்ளோ அதிகமாகி ரத்தங்கள் கசியலாம், இதுக்கெல்லாம் வந்து உயிரிழப்புக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் உங்கள் லோக்கல் லாங்குவேஜ் தமிழில் படித்து அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி சார் எப்படியாவது இல்லை அப்படியே ஆனால் சரி சார்ன்னு சொல்லி அங்கே கையெழுத்து போட்டதுக்கப்புறம் அவங்களும் புரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும். அப்படி பண்ணும் போது தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து பெருசாக இருக்காதுங்க. நம்ம கிட்ட கன்வே பண்ணுறது வந்து ரொம்ப பாசிட்டிவான. அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த வீடியோலேயே, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எந்த பிரச்சனையும் கிடையாது, ஃபோர்ஸ் பண்ணாங்க, உன்னில் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. அப்போ இவங்ககிட்ட என்ன கன்வே ஆகுது, இவங்களுக்கு என்ன நினச்சிப்பாங்க, பாசிட்டிவாக இருப்பாங்க, அவங்களே ஜாலியாக சொல்கிறாங்க கண்டிப்பாக பண்ணணும் போல், ப்ளஸ் அர்ஜென்ட்டுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக பண்ணணும் போல். இவங்க ஏதோ பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருந்து அந்த இடத்துல நெகட்டிவாக போய் முடியும் போது இங்கே போகிறதுன்றது ஒரு உயிரினும் போது இவங்களால் அதை ஏற்றுக்க முடியாது. எந்த பேரண்ட்டாக இருந்தாலும் கொந்தளிக்க தான் செய்வாங்க. அதனால் டேக் ஹோம் மெசேஜ் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, உங்கள் குழந்தைக்கு ரெக்கரண்ட்டாக நிமோனியா வந்துக்கிட்டு இருக்கா, கண்டிப்பாக ஹார்ட் ஓட்டைகள் மற்றும் அடைப்புகளில் வரலாமானா எஸ் வரலாம், அதில் மாற்று கருத்தில், அதில் எந்த பொய்யும் இல்லை, சயின்டிஃபிக்கலி எஸ் ப்ரூவன். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னும் போது ஹார்ட்டில் வந்து வேல்வ்ஸ் அடைச்சிருக்கா எல்லாம் பார்க்கறதுக்கு எக்கோ ஸ்கேனு,
தேவைப்பட்டால் வந்துட்டு ஒரு சில கருவிகள் டெஸ்ட்டுகள் எடுப்பாங்க அப்படின்றது மாற்றுக்கிறது இல்லை. சர்ஜரின்னு அப்படின்னு வரும்போது நல்ல பெஸ்ட் சர்ஜனாக சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி சர்ஜரி நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சர்ஜரி கண்டிப்பாக தேவையான அதுவும் நம்ம சைட்லேருந்து பாயிண்ட். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், யாரும் ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டுலாம் யாரும் எதையும் பண்ணாதீங்க. இந்த உலகத்தில் அப்படி ஒன்றும் நடக்கவே கூடாது. உங்களோட டெசிஷனாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்துட்டு கம்யூனிகேஷன். லோக்கல் லாங்குவேஜில் எல்லாரும் பேசணும். டாக்டர்கிட்ட நீங்கள் போயிட்டு அமைதியாக இருந்துட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. டாக்டர்கிட்ட போகிறீங்க, உங்களுக்கு புரியலன்னா சார் எனக்கு என்ன சார் பிரச்சனை, இப்போ என்ன பண்ண போகிறோம், எனக்கு இது கரெக்டாக புரியலன்னு கேளுங்க. சொல்ல வேண்டியது டாக்டரோட கடமை. ஏன்னா பேஷண்ட்டுக்கு வந்து அதோட விஷயம் தெரிஞ்சால் தான் பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் டெசிஷன்ஸ்லாம் எடுக்க முடியும். அப்போ அந்த கம்யூனிகேஷன், வெர்பல் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். நான் ஹிந்தியில் பேசிக்கிட்டு அவர் எதிர்க்க உட்காந்துருக்கிற தமிழில் உட்காந்துட்டு இருக்கிறேன், என்னது புரியும்? அப்போ எல்லாருமே எல்லா லாங்குவேஜஸும் புரிஞ்சு பேசி கம்யூனிகேட் பண்ணணுன்றது இந்த ஹெல்த் கேரில் ரொம்ப முக்கியம்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.